இது எம்கே டிஜிட்டல் கிளாஸ் 12ஆம் வகுப்பு விலங்கியல் மற்றும் உயிரி விலங்கியல் 1 மதிப்பெண் வினா பயிற்சி. பார்த்து கேட்டு பயன்பெறுங்கள். பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். பிளாஸ்மோடியத்தால் ஏற்படும் மலேரியா எதன் மூலம் பரவுகின்றது? அ. காற்று. ஆ. தொடர்பு. இ. உணவின் மீதுள்ள தெள்ளுப்பூச்சிகள். இ. கொசு கடித்தல். சரியான விடை இ. கொசு கடித்தல். 30 வயதுடைய பெண்ணிற்கு 14 மணி நேரமாக இரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு தொடர்ந்து வெளியேறுகிறது. கீழ்க்கண்ட எந்த உயிரி இந்த கேட்டினை ஏற்படுத்தும்? அ. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ். அ. கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசைல். இ. ஷிஜெல்லா டிசென்ட்ரியே. இ. சால்மோனெல்லா என்ட்ரைட்டிடிஸ். சரியான விடை இ. ஷிஜெல்லா டிசென்ட்ரியே. கீழ்க்கண்ட எந்த நோய் நீர்த்திவலைகள் மூலம் பரவுகிறது? அ. துலாரெமியா. அ. லிஸ்டீரியோசிஸ். இ. சின்னம்மை. இ. புட்டாளம்மை. சரியான விடை இ. சின்னம்மை. பிளாஸ்மோடியத்தின் புறச்சிவப்பணு சைஷோகோனி நடைபெறுமிடம் எது? அ. இரத்தச் சிவப்பணு. ஆ. லியூகோசைட்டுகள். இ. இரைப்பை. இ. கல்லீரல். சரியான விடை இ. கல்லீரல். பி. வைவாக்சின் ஸ்போரோசைட்டுகள் எதனால் உருவாக்கப்பட்டது? ஆ. கேமிட்டோசைட்டுகள் இனச்செல்கள். ஆ. ஸ்போரோபிளாஸ்டுகள். இ. ஊசிஸ்டுகள். இ. ஸ்போர்கள். சரியான விடை இ. ஊசிஸ்டுகள். குழந்தை பருவ பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இளம்பிள்ளை வாதம் எதன் வழியாக உடலில் நுழைகிறது? அ. தோல். அ. வாய் மற்றும் மூக்கு. இ. காதுகள். இ. கண்கள். சரியான விடை இ. கண்கள். ஆம்ஃபடமைன்கள் மத்திய நரம்பு மண்டலத்தை கிளர்வூட்டுபவையாகும். அதேபோல் பார்பிட்யூரேட்டுகள் செய்பவை யாது? ஆ. மைய நரம்பு மண்டல கிளர்வூட்டி. ஆ. மனமருட்சி ஏற்படுத்துபவை. இ. ஆ மற்றும் ஆ இரண்டும். இ. மைய நரம்பு மண்டல சோர்வூட்டி. சரியான விடை இ. மைய நரம்பு மண்டல சோர்வூட்டி. மரிஜுவானா எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? ஆ. சணல் செடியின் சருகுகள் மற்றும் பூக்கள். ஆ. எர்காட் பூஞ்சை. இ. சணல் தாவர வேர்கள். இ. கோகோ தாவரம். சரியான விடை ஆ. சணல் செடியின் சருகுகள் மற்றும் பூக்கள். மனிதனில் சேற்றுப்புண்ணை ஏற்படுத்துவது எது? அ. பாக்டீரியா. ஆ. பூஞ்சை. இ. வைரஸ். இ. புரோட்டோசோவா. சரியான விடை ஆ. பூஞ்சை. எதை அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரல் அழற்சி நோயை ஏற்படுத்துகிறது? அ. அபின். ஆ. மது. இ. புகையிலை. இ. கோகெயின். சரியான விடை ஆ. மது. மலேரியா ஒட்டுண்ணியின் ஸ்போரோசோய்ட் எதில் காணப்படுகிறது? ஆ. நோய் தொற்றிய பெண் அனாஃபிலஸ் கொசுவின் உமிழ்நீர். ஆ. மலேரியாவால் பாதிக்கப்பட்ட மனித இரத்த சிவப்பணுக்கள். இ. நோய் தொற்றிய மனிதர்களின் மண்ணீரல். இ. பெண் அனாஃபிலஸ் கொசுவின் குடல். சரியான விடை அ. நோய் தொற்றிய பெண் அனாஃபிலஸ் கொசுவின் உமிழ்நீர். ஹீமோசாயின் என்பது என்ன? அ. ஹீமோகுளோபினின் முன்னோடி. அ. ஸ்ட்ரெப்டோகாக்கஸிலிருந்து வெளியேறும் நச்சு.
ஏ பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறும் நச்சு. ஏ ஹீமோஃபைலஸ் இனத்திலிருந்து வெளியேறும் நச்சு. சரியான விடை இ பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறும் நச்சு. டாட்டுரா தாவரத்திலிருந்து உருவாக்கப்படும் போதை மருந்து இயல்பு என்ன? அ மனமருட்சியை ஏற்படுத்துபவை. அ சோர்வூட்டி. இ கிளர்வூட்டி. இ வலி நீக்கி. சரியான விடை அ மனமருட்சியை ஏற்படுத்துபவை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடங்கள் உங்களை எளிதாக வந்து சேர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் தங்கள் நண்பர்களும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். அன்புடன் MK டிஜிட்டல் கிளாஸ்.